அந்த கதாபாத்திர தேர்வு வந்து மக்களுக்கு வந்து இவர் நமக்கான ஆளுங்கிற நம்பிக்கையை தந்தது. சர்க்கரை தேவன், என்ன சார் மச்சான், சின்ன கவுண்டர், இந்த மாதிரி அவருடைய படங்கள் பட தேர்வுல இவரை பார்க்கும்போது என்னைய பார்க்குற மாதிரி இருக்கு, எங்க அண்ணனை பார்க்குற மாதிரி இருக்கு, எங்க சித்தப்பா பார்க்குற மாதிரி இருக்கு அப்படின்னு ஒவ்வொரு தமிழனும் கனெக்ட் பண்ணிட்டான். அது உஸ்லம்பட்டிக்காரனா இருக்கட்டும், அருப்புக்கோட்டைக்காரனா இருக்கட்டும், தருமபுரிக்காரனா இருக்கட்டும், குடியாத்தங்காரனா இருக்கட்டும், ஆம்பூர்காரனா இருக்கட்டும், கும்மிடிப்பூண்டிக்காரனா இருக்கட்டும், எந்த ஊர்காரனமும் விஜயகாந்துடைய முகமும் அவருடைய கதாபாத்திரமும் பேசுகிற தமிழும் அவர் சொல்ல வரி கன்வே பண்ற மெசேஜும் அவருக்கு பிடித்ததா இருக்கு. நல்லது பண்ணணும், கெட்டவங்களை அழிக்கணும், இது பொதுவான தியரியா இருந்தாலும் விஜயகாந்த் போன்றவர்கள் அதை சொல்லும் போது அது ஒரு நம்பிக்கைக்குரியதா இருந்தது. பொன்மன செம்மல்ல பாடுவாங்கல்ல, நீ பொட்டு வச்ச தங்க கூடம், இந்த மாதிரியான ஓப்பனிங் சாங் யாருக்கு வேணாலும் பாடலாம். ஆனா விஜயகாந்த் மாதிரி நபர்களுக்கு இப்படி ஒரு வரிகளை போட்டு பாடும்போது அது பொருத்தமா இருக்கும்.